இப்போ நீங்க பார்க்குற இந்த பிளான்ல ஹால் 7x3ன்னு போட்டிருக்கோம். ஐஎஸ் கோட் புக் ஃபார்முலா படி லாங்கர் ஸ்பேன் டிவைடட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் 7 டிவைடட் பை 3 பண்ணா நம்மளுக்கு 2.3 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒன் வே ஸ்லாப்னு இங்கே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஒன் வே ஸ்லாப் வரும், டூ வே ஸ்லாப் வரும்னு கொடுத்துருப்போம். பட் இது எல்லா கேஸ்லயும் சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா என்னோட இந்த பிளான்ல வால் மேல தான் பீம் எல்லாம் உட்கார போகுது. அதனால எனக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் நான் டைமென்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். சில பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் மேல பீம் இருக்காது. பீம் வந்து செப்பரேட்டா தள்ளி தள்ளி எங்கேயாவது இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நீங்க பீம் டு பீம் தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எங்க ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப் கொடுக்கணுன்றதும். ஸ்லாப்னா ஜஸ்ட் கான்கிரீட் மட்டும் இல்லைங்க, அது பில்டிங்கோட வெயிட்டை பீம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர். ஒன் வே ஸ்லாப்னா லோட் சிங்கிள் டைரக்ஷன்ல போகும். டூ வே ஸ்லாப்னா எல்லா டைரக்ஷன்லயும் லோட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதை ப்ராப்பரா பண்ணாம விட்டா பில்டிங்ல கிராக்ஸ் வர்றது, டைல்ஸ் வெடிக்கிறது, உங்க ரூஃப் கூட பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒன் வே எதுக்கு வரும் இல்ல டூ வே எதுக்கு வரும்னு ப்ராப்பரா டிசைன் பண்ணி அப்பதான் உங்க பில்டிங் ஸ்ட்ராங்காவும் இருக்கும், ரொம்ப வருஷம் நிலைச்சிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.